முக்கியமா test number 9, 10, 11, 12 and 14th questions will be discussed, and also we will write a sample answer for test number 8, test number 6 as well, right? Test number 6 க்கும் 8 க்கும் நாங்க sample answers எழுதுவோம் இன்னைக்கு டிஸ்கஷன்ல. அதே நேரத்துல அடுத்த vocabularyயோட சம்பந்தப்பட்ட activities செய்வோம். சரி, ஸ்டார்ட் பண்ண போறேன் டிஸ்கஷனை. முதலாவது பயிற்சி என்ன சொல்லுது, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கவனிச்சு கொள்ளுங்க. Match the following pictures with the job titles given below அப்படின்னு சொல்லப்படுது. Match the following pictures with the job titles given below அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பிக்சர்ஸ் கூட ஜாப் டைட்டில்ஸ மேட்ச் பண்ணி கொள்ள சொல்றாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஜாப் டைட்டில்ஸ்ன்ற நேரத்துல ஜாப்களோட சம்பந்தப்பட்ட அல்லது ப்ரொஃபஷன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஜாபுக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு சொல் தான் ப்ரொஃபஷன் என்று சொல்றது. அப்ப ப்ரொஃபஷன்ஸோட சம்பந்தப்பட்ட அந்த ப்ரொஃபஷன் தான் தந்திருக்கிறாங்க. முதலாவது சொல் தந்திருக்கிறாங்க வெட்டரினரியன் என்று சொல்லி. வெட்டரினரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்ட் இருக்குது. அதுல இருக்கிறவங்களை மெயினா அதுல ஈடுபடுறவங்களை நாங்க சொல்லுவோம் வெட்டரினரியன் அப்படின்னு சொல்லி. வெட்டரினரியன் அப்படின்னு சொன்னா வெட்டரினரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. வெட்டரினரி சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதே போல நம்பர் 2 டூர் கைடு அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் தந்திருக்குது. டூர் கைடுனா என்னன்னு தெரியும், பார்ப்போம். பெயிண்டர் ஒரு வேர்ட் தந்திருக்குது. ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லி ஒரு வேர்ட் தந்திருக்குது. டென்டிஸ்ட் ஒரு வேர்ட் தந்திருக்குது. மீட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி, மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கால இருக்குது ஒரு திணைக்களம் உண்டு. அப்ப மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட் அதுல வேலை செய்யக்கூடிய மீட்டியோராலஜிஸ்டாக யாருக்கு சரி வர்றதுக்கு ஆசை இருந்தா சொல்லுங்க. என்ன படிக்க வேணும், எப்படி A-levels என்ன செய்ய வேணும்னு சொல்லித்தாரேன். முக்கியமா பிள்ளைகள் முதலாவது இருக்கக்கூடிய அந்த சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இதை ஷோர்ட்டா வெட் அப்படின்னு சொல்லுவாங்க. VET வெட் அப்படின்னு சொல்லி. வெட்டரினரியன் அல்லது வெட்ன்றது மிருக வைத்தியருக்கு. தெரியாதவங்க எழுதி வச்சு கொள்ளுங்க, பென்சிலாலேயோ பேனாவாலேயோ ஹைலைட் பண்ணி கொள்ளுங்க. மிருக வைத்தியர்களை நாங்க சொல்லுவோம் வெட்டரினரியன்ஸ் அப்படின்னு சொல்லி. வெட் அல்லது வெட்டரினரியன் அப்படின்னு சொல்றது மிருக வைத்தியர்களை குறிக்கும். டூர் கைடு அப்படின்னு சொல்லி காண்றோம். டூர் கைடு, டூர்னு சொன்னா என்னன்னு தெரியும், சுற்றுலா அல்லது பிரயாணம், சுற்று பிரயாணம் இப்படியெல்லாம் வரலாம். டூருக்கு கைட் பண்றவரை நாங்க டூர் கைடு அப்படின்னு சொல்லுவோம். சுற்றுலா வழிகாட்டி அல்லது பிரயாண வழிகாட்டி அப்படின்னு சொல்றது. கைடுன்னு சொன்னா வழிகாட்டின்னு சொல்லுவோம். ஏதாவது இருக்கும், அது சுற்றுலாவாக இருக்கலாம், பிரயாணமாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம், whatever it is, அதுல எல்லாத்துலயும் உங்களை கைட் பண்றவரை வழிகாட்டி அப்படின்னு சொல்லும். நானும் ஒரு வழிகாட்டி தான் மாணவர்களுக்கு. உங்களோட வீட்டிலையும் இருப்பாங்க உங்களை வழிகாட்டுறவங்க. நீங்களும் சில நேரத்துல ஒரு வழிகாட்டியாலும் உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன சகோதரர் சகோதரிகளுக்கு. பெயிண்டர் சொன்னா யாருன்னு தெரியும், சுவருக்கு நிறம் பூசுபவர் அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன பெயிண்டர் சொல்லலாம், நிறப்பூச்சு பூசுபவர்னு சொல்லி சொல்லலாம். அதே போல ஹேர் ட்ரெஸ்ஸர்னு சொல்றது. ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொல் உண்டு, பார்பர். BARBER, பார்பர் செலூன் சொல்லுவாங்க. பார்பர் செலூன். இத கொஞ்சம் மாடர்னாக்கி சொல்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஹேர் ட்ரெஸ். ஹேர் ட்ரெஸ் அப்படின்னு சொன்னால் சிகை அலங்காரம் செய்பவர். சிகைன்னு சொன்னா தெரியும், முடி திருத்துபவர் என்றும் சொல்லலாம். எங்களுக்கு சிகை அலங்காரம் செய்பவரை ஹேர் ட்ரெஸ் சொல்லும். வளமையா முடி வெட்டுறதுக்கு பொருளே
இந்த கிளாஸ்ல நிறைய எங்கட கிளாஸ் எல்லாத்துலயும் கூடுதலா கேர்ள்ஸ் தான் இருக்குது. இப்ப போறாங்க கேர்ள்ஸும் சிகை அலங்காரம் செஞ்சு நாங்க யாரு காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளால நினைக்கலும் மகள் மாறும். கவலைப்படாதீங்க. ஹேர் ட்ரெஸ் என்று சொன்னால் சிகை அலங்காரம் செய்பவர். அதே நேரத்துல பியூட்டிஷியன் சொல்லி ஒரு சொல்லுது. பியூட்டி பார்லர்ஸ் நடத்துறவங்களுக்கு சொல்லுவாங்க. அழகு படுத்துற அழகு நிபுணர்கள் சொல்லுவாங்க பியூட்டிஷியன். மேக்கப் பண்ணுவாங்க, அவங்களும் முடியெல்லாம் வெட்டி விடுவாங்க, ஃபேஷியல் பண்ணுவாங்க, அந்த ஐப்ரோஸ் எல்லாம் செய்வாங்க. ஐப்ரோஸ் இந்த ஐப்ரோஸ் எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா அவங்க அதை வெட்டி சரிப்படுத்தி தருவாங்க. அவங்களை நாம சொல்லுவோம் பியூட்டிஷியன் சொல்லி. ஹேர் ட்ரெஸ்ஸர் சொல்லலாம். டென்டிஸ்ட் சொன்னா என்னன்னு தெரிய வேணும். டென்டிஸ்ட் சொன்னா பல் வைத்தியர்னு சொல்லுவோம். மீட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னா வானியலாளர் அப்படின்னு சொல்லுவோம். வானிலையோடு சம்பந்தப்பட்டவருக்கு நாங்க வானியலாளர்னு சொல்லுவோம். வானியல் திணைக்களம்னு சொல்லி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லலாம். கலை மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட் சொல்றது. மீட்டியோராலஜிஸ்ட் வானியலாளர்னு சொல்லலாம். வானத்தோட வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க, ஆய்வுகளை மேற்கொள்வாங்க. சரி, these are the what do you call it? These are the professions or job titles they have given you. Then you are gonna match these pictures with the job titles, right? The given pictures are there. There are 6 pictures. 6 pictures தந்திருக்கிறாங்க. And also they have given you 6 job titles or names of professions. Professions என்று சொன்னால் ஜாப்ஸ் என்று சொன்னால் ஒரே விஷயம் தான், தொழில்கள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமா ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்துல. ஜாப்ஸ் அல்லது ப்ரொஃபஷன்ஸ் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதையும் பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. அடிக்கடி இந்த பிள்ளைகளோட கழிச்சு கொள்ற நேரம் சொல்ற ஒரு விஷயம் தான் வளமையா, ஒரு ஜாப் பார்த்து சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. யாரும் யாரையும் தொழிலை பார்த்து சிரிக்காது ப்ளீஸ். அது மரம் ஏறி தேங்காய் பிக்கிறவரா இருக்கலாம், 3 வீலர் ஓட்டி சம்பாதிக்கிறவரா இருக்கலாம், ஒரு டீச்சரா இருக்கலாம், ஒரு டென்டிஸ்டா இருக்கலாம், ஒரு ஃபாரின்ல வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம், பிரதேச சபையில ஒரு குப்பைகளை சேகரிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த ஜாப்பை செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னாலே, அவங்க ஜாப்பை செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களோட குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக, அவங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, அவங்களோட பிள்ளைகளை சந்தோஷமா பார்த்து கொள்றதுக்காகத்தான் அவங்க அந்த ஜாப்பை செய்யறது. அப்ப கட்டாயம் நாங்க என்ன செய்ய வேண்டும்னா, நாங்க அவங்களோட பிள்ளையாக இருந்தா நாங்க அவரை பார்த்து சிரிக்க மாட்டோம் தானே. அதே போலதான் அவங்களை நாங்க பார்த்து கொள்ள வேண்டும், அவங்களை நாங்க மதிக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, உண்ட வாப்பா இல்லாட்டி உண்ட நானா இந்த ஜாப் செய்யறவரு, உண்ட சகோதரன் இந்த இடத்துல மரம் ஏறி தேங்காய் பிச்சு தான் உழைக்கிறாரு, இந்த கதையெல்லாம் வரக்கூடாது. மதிச்சு பழகுங்க, என்ன ஜாப்பாக இருந்தாலும் சரி. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் கனவு காணுங்க, யாரா வர வேண்டும் சொல்லி. இப்ப இருந்தே கனவு காணுங்க. நீங்க எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கால போற நேரத்துல இங்க மனசுக்குள்ள நினைங்க, இந்த இடத்துல தான் என் காரை நான் நிப்பாட்டிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல டிரெக்டரா வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு சீஃப் டாக்டரா நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லி கனவு காணும். போலீஸ் ஸ்டேஷனை தாண்டி போற நேரத்துல இந்த போலீஸ்ட ஓஐசியாக நான் வருவேன்னு சொல்லி பாய்ஸ் கனவு காணலாம். அது ஷுவரா நடக்கும். ஸ்கூலுக்கு முன்னுக்கால போற நேரத்துல இந்த ஸ்கூல்ல நான் இங்கிலீஷ் பாட டீச்சரா வேலை செய்வேன், இந்த ஸ்கூல்ல நான் பிரின்சிபலா ஒரு காலத்துல வருவேன் அப்படின்னு சொல்லி ஆசை வச்சு படிச்சீங்களா இருந்தா ஷுவரா உங்களோட கனவுகள் நனவாக மாறும். இப்ப நாங்க ஜாப்ஸ் பத்தி ப்ரொஃபஷன்ஸ் பத்தி பேசுற நேரத்துல எல்லா ப்ரொஃபஷன்ஸையும் மதிக்கிறதுக்கு பழகி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கிளாஸை ஸ்டார்ட் பண்ற நேரத்திலேயே உங்களுக்கு சொல்லிக் கொள்றேன். உங்கள யார் சரி என்ன செஞ்சாலும் நீங்க அவங்கள மதிக்கிறதுக்கு பழகி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டையும் கேட்டுக்கொள்றேன். ஆன்சர்ஸை மென்ஷ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போவோம் அப்ப நாங்க டிஸ்கஷனுக்கு. 2வது பயிற்சிக்கு 2வது பயிற்சியில இருக்குது
ஒரு நோட்டீஸ் உண்டு. கவனிச்சு கொள்ளுங்க, நோட்டீஸ கொஞ்சம் பாருங்க.